நாடாளுமன்றத்திலே காஷ்மீர் பற்றிய விவாதம் நடக்கின்றது. அந்த விவாதத்தின் போது தந்தை பெரியார் பல்வேறு மேடைகளிலே பேசிய ஒரு கருத்தை நான் சொல்கிறேன். இனங்களின் உரிமை. ஆனால் என்ன முழுசா பேச விடலை. ஐயா பேரை சொன்ன உடனே என்ன சொல்றது, நாகரிகமாக சொல்லுவோம், வாயில் பச்சை மிளகாயை வச்ச மாதிரி அவங்களுக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டு அதை காதில் வாங்குறவங்க குய்யா குய்யாங்கிறார் அவர். அந்த துணைத் தலைவர் இருந்துட்டு அதில் பெரிய கூத்தன்னா பிஜேபிக்காரன் கூட கொஞ்சம் ஆரம்பத்தில் பேசாமல் தான் இருந்தான். இவருக்கு தான் பதட்டம். அவையை நடுநிலையாக இருந்து நடத்தக்கூடிய அவைத்தலைவருக்கு தான் பதட்டம். கையில் நான் அந்த வாசித்த பேப்பர் இருக்கு இல்லையா, புடு அப்படின்னு இப்படி பிடுங்குறாரு, பிடுங்கி இப்படி படிக்கிறாரு. அந்த ஐயாவோட கோட்டு தான் அதை அப்படி கீழே போடுறாரு, போட்டு வாட்ஸ் ராங் இன் திஸ் அப்படின்னு தூக்கி போடுறாரு. அவையினுடைய தலைவர் சொல்றாரு, பெரியாரே சொல்லியிருந்தாலும் தப்பு நான் அனுமதிக்க மாட்டேன்றாரு. எனக்கு அப்போதான் புரிஞ்சு இது ஐயா பேரை சொன்னது தான் பிரச்சனை. இப்போ நமக்கு நானா சொல்லியிருந்தா கூட விட்டுருப்பாங்க போல. இந்த மாதிரி சாயந்தரம் அப்துல்லா பேசினதாகவும் பெரியாரை பற்றி எடுத்ததாகவும் கேள்விப்பட்ட அப்துல்லா பேசினதில் என்ன தப்பு, ஏன் அப்துல்லா உட்கார வச்ச, இங்கே இருந்து கேட்டிருக்கிறாங்க. ஒரு குழந்தை யாரை முழுசா நம்புனா அவங்க அம்மாவை நம்பும். அம்மா தான் அவங்களுக்கு பெரிய பலம். ஒரு குழந்தைக்கு மிகப்பெரிய பலம் வந்து அம்மா தான். அது அப்படியே வீதிக்குள்ள நிற்கும், வீட்டுக்கு வெளியில் போய் வீதியில் அப்படியே நிற்கும், பார்க்கும். அதனால ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுன்னா குடுகுடுன்னு ஓடும், ஓடி போய் எங்கள் அம்மாவை கூட்டியாரு அப்படின்னு வரும். அதில் என்ன அதுக்கு ஒரு நம்பிக்கை அப்படின்னா, அது எது பண்ணியிருந்தாலும் அம்மா சொல்லி கொடுத்தது தானே பண்ணும். அதுக்குன்னு தனியாக எதுவும் தெரியாது இல்லையா, அம்மா சொல்லி கொடுத்தது தான் அது பண்ணும். அதனால தான் செஞ்சது தப்பு இல்லை, எப்படி நம்ம அம்மா வருவா, நமக்காக நிற்பா, அதுதான் ஒரு குழந்தையோட மிகப்பெரிய பலம். நாடாளுமன்றத்திலே காஷ்மீர் பற்றிய விவாதம் நடக்கின்றது. அந்த விவாதத்தின் போது தந்தை பெரியார் பல்வேறு மேடைகளிலே பேசிய ஒரு கருத்தை நான் சொல்கிறேன். இனங்களின் உரிமை. அதை நான் மாநில சுயாட்சிக்காக, மாநிலங்களுடைய உரிமைக்காக, இந்த ஃபெடரல் சிஸ்டத்துக்காக, அதுக்காக தான் நான் கோட் பண்ணுறேன். ஆனால் என்ன முழுசா பேச விடலை. ஐயா பேரை சொன்ன உடனே அது என்ன சொல்கிறது, நாகரிகமாக சொல்லுவோம், வாயில் பச்சை மிளகாயை வச்ச மாதிரி அவங்களுக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டு அதுக்கப்புறம் பேச விடலை. நானும் என்னுடைய மைக் ஆஃப் ஆகுது, நான் திரும்பி சொல்கிறேன், ஐ கோட்டட் தட் ஃபார் த ஸ்டேட் அட்டானமி, ஐ கோட்டட் தட் ஃபார் த ஃபெடரலிசம். கத்துறேன், எங்கேருந்து கத்துறேன், அதை காதில் வாங்குறவங்க குய்யா குய்யாங்கிறார் அவர். அந்த துணைத் தலைவர் இருந்துட்டு அதில் பெரிய கூத்தன்னா பிஜேபிக்காரன் கூட கொஞ்சம் ஆரம்பத்தில் பேசாமல் தான் இருந்தான். இவருக்கு தான் பதட்டம். அவையை நடுநிலையாக இருந்து நடத்தக்கூடிய அவைத்தலைவருக்கு தான் பதட்டம். அவர் கடந்து திஸ் ஹவுஸ் சப்ஸ்கிரைப் திஸ் அப்படிங்கிறாரு, அப்படியே கத்துறாரு. இதை இந்த அவை ஏடா நான் என்ன தப்பாக பேசினேன்னா, கெட்ட வார்த்தை பேசுனா இந்த அவை அனுமதிக்கிறதுல என்ன இருக்குது, எனக்கு அது குழப்பம். ஸோ நான் பேசினோன்னா அதை அனுமதிக்க முடியாது. பெரியார், நீங்கள் பெரியார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, கேசி வேணுகோபால் காங்கிரஸ் கட்சி தலைவர், கேரளாவை சேர்ந்தவர். அவர் நான் சொன்னதை சரியாக கவனிக்கல போல இருக்கு, ஏதோ வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரா இல்லை பக்கத்தில் யார்ட்டையும் பேசிகிட்டு இருந்தாரான்னு தெரியல. இப்படி ஒரு பிரச்சனை ஆகுதுன்னு தெரிஞ்சோன்னே நேராக என் டேபிள் குடியாடுறாரு. அவருக்கு கொஞ்சம் தமிழ் தெரியும், அவர் தமிழில் தான் என்கிட்ட கேட்குறாரு. கையில் நான் அந்த வாசித்த பேப்பர் இருக்கு இல்லையா, புடு அப்படின்னு இப்படி பிடுங்குறாரு, பிடுங்கி இப்படி படிக்கிறாரு. அந்த ஐயாவோட கோட்டு தான் அதை அப்படி கீழே போடுறாரு, போட்டு வாட்ஸ் ராங் இன் திஸ் அப்படின்னு தூக்கி போடுறாரு. தூக்கி போட்டு நேராக போயிட்டு அவர் நின்று என்ன பண்ணுறாரு, ஒருவேளை நீங்கள் அப்துல்லா சொன்னார்னு தப்பாக நினச்சிட்டு ஏதாவது பண்ணுறீங்களா, அது பெரியார் சொன்னது அப்படிங்கிறாரு அவர்கிட்ட. சொன்ன உடனே அப்போ அந்த நாடாளுமன்ற அவையினுடைய தலைவர் சொல்கிறாரு, பெரியாரே சொல்லியிருந்தாலும் தப்பு நான் அனுமதிக்க மாட்டேன்றாரு. எனக்கு அப்போ தான் புரிஞ்சு இது ஐயா பேரை சொன்னது தான் பிரச்சனை. இப்போ நமக்கு நானா சொல்லியிருந்தா கூட விட்டுருப்பாங்க போல, பெரியார் சொன்னார்னு சொன்னது தான் இப்போ பிரச்சனை போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான பிரச்சனைகள் உள்ள நடந்துட்டு இருக்கு. இந்த பிரச்சனை நடக்கும்போது மாலை சுமார் ஒரு 4:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அதன் பிறகு எனக்கு பிறகு பல்வேறு உறுப்பினர்கள் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 8-8:15 மணி சுமாருக்கு உள்துறை அமைச்சர் அதுக்கு பதிலளித்து பேசிகிட்டு இருக்கிறாரு. ஒரு 9 மணி இருக்கும், ஒரு 9 மணி சுமாருக்கு அவர் பேசும்போது காங்கிரஸை சில வார்த்தைகள் விமர்சித்து பேசுகிறார். அப்படின்னா காங்கிரஸ் வந்து வெளிநடப்பு செய்கிறது அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறாங்க. அப்போ மணி சுமார் 9 மணி, 4:30 மணி நான் பேசியிருக்கேன். பிறகு பல்வேறு உறுப்பினர்கள் பேசுகிறாங்க. ஒரு 9 மணி சுமாருக்கு அவர் பேசிட்டு இருக்கல வெளிநடப்பு செய்கிறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு
வெளிநடப்பு பண்ணி நாங்கள்லாம் வெளியில் வர்றோம். நான் உள்ள பல்வேறு சிந்தனைகளில் உட்காந்துருக்கேன். நம்ம பேசினோமே நிறைய பிரச்சனையாயிடுச்சு, நம்ம ஸ்டேட் அட்டானமின்னு பேசினோமே, அவன் பிரிவினவாதி மாதிரி நம்மளை சித்தரிக்கிறானே, அதை பெரியார் சொன்னதை வேற எடுக்கிறாங்களே, இது வெளியில் நாட்டுக்கு எப்படி பரவுன்னு தெரியலையே, இப்படி பல்வேறு குழப்பங்கள் எனக்கு. ஒரு 9 மணிக்கு வெளியில் வர்றேன். என்னுடைய நேர்முக உதவியாளர் பிரபு, அவர் தீக்கால உறுப்பினர், தீக்கா தோழர், அவர் என்னுடைய நேர்முக உதவியாளர். வெளியே வந்தோடனே என்கிட்ட கேட்குறாரு, அவர் என் தோழர்னு தான் கூப்பிடுவார், சாரு அண்ணன்லாம் கூப்பிட மாட்டார், அவர் என் தோழர்னு தான் கூப்பிடுவார். தோழர் தான் உள்ள நிறைய பிரச்சனையா என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சொல்கிறேன், இல்லைங்க நான் அந்த மாதிரி பேசுனேன், நான் மாநில சுயாட்சிக்காக எடுத்து சொன்ன கோட்டு பல்வேறு இடங்களில் ஐயா சொன்னது தான், அது நம்மளும் ஒன்றும் புதுசாக சொல்லலை. இந்த நாடு இறையாண்மை பெற்ற நாடாக எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு கூட உரிமையாக ஒத்துமையாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அதை சொல்லவே ஆரம்பிக்கிறோம். இப்படி பிரச்சனையாக போச்சு, அவன் ஏதோ பிரிவினவாதி மாதிரி நம்மளை பேசுகிறான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறேன். உடனே சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஆசிரியர் இங்கே மெட்ராஸில் ஒரு பொதுக்கூட்டத்தில் உங்களை சொன்னேன் இல்லையா, அம்மா ஓடியாருவாங்கன்னு. ஒரு குழந்தைங்க ஒன்றுனா அம்மா கிளம்பி வருவாங்க, நான் சொன்னேன் இல்லையா, அம்மா இருக்காங்க. நான் அங்கே போய் புதுசாக என்ன பேசுகிறேன், இங்கே சொல்லி கொடுத்ததுன்னு அங்கே போய் பேசுகிறோம், அதனால் அது தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும். எப்படி ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மா சொல்கிறது தான் நம்ம சொல்கிறோம், அந்த குழந்தைக்கு எப்படி ஒரு தைரியம் இருக்குமோ அந்த தைரியம் எனக்கு இருக்குது. 9 மணிக்கு பல்வேறு குழப்பங்களோட கவலைகளோட நான் வெளியில் வர்றேன். சென்னையில் எங்கேயோ நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் 8:30 மணிக்கு ஆசிரியர் பேசியிருக்காரு, அப்துல்லா பேசுகிறேன், என்ன தப்பு முதலாடி இங்கே 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 இதே இடத்துல இருந்து இந்த மாதிரி சாயந்தரம் அப்துல்லா பேசினதாகவும் பெரியாரை பற்றி எடுத்ததாகவும் கேள்விப்பட்ட அப்துல்லா பேசினதில் என்ன தப்பு, ஏன் அப்துல்லா உட்கார வச்சா, இங்கே இருந்து கேட்டிருக்கிறாங்க. ஒரு பலம், திடல் என்பது எங்களுக்கு பலம், என்ன திடல் என்பது அம்மா எங்களுக்கு. அந்த வகையில் இது புதிதாக வரும் இடம்ல எப்போதும் வந்து போகும் இடம் தான். அது வந்து போகிறதுனால தான் அந்த தைரியம், அந்த தைரியத்துக்காக தான் வந்தும் போகிறோம், இரண்டும் கூட. உங்களை திருத்துறதுலாம் எங்கள் வேலை இல்லை, அதுக்காகலாம் நாங்கள் பிறக்கல. தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன், நான் எங்களை நாங்கள் திருத்திக்கிறோம், அதுதான் எங்களோட வேலை. காலங்காலமாக சில விஷயங்கள் எங்களுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கு, சில விஷயங்கள் உண்மை நம்ப வைக்கப்பட்டிருக்கு, அதை நாங்கள் யோசிச்சு பார்க்குறோம். அதில் எதெல்லாம் தப்புன்னு தெரியுதோ நாங்கள் மாற்றிக்கிறோம். முதல்ல எங்களை மாற்றிக்கிறோம். நான் நீ மாற்றிக்கன்னு சொல்லலை, முதல்ல எங்களை மாற்றிக்கிறோம். நாளைக்கு எங்களுடைய தலைமுறை ஏன் மாற்றினேன்னு கேட்டுச்சுன்னா சொல்லணும் இல்லையா, அதுக்காக எழுதி வைக்கிறோம், பேசி வைக்கிறோம். இது உனக்கு கஷ்டமாக இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது? உனக்கு கஷ்டமாக இருந்தால் நீ சொல்லு, இல்லைப்பா நீ பண்ணுறது தப்பு, நீ இப்படி தவறாக புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லு. அதை விட்டுட்டு பேசவே கூடாதுங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அதாவது ஒரு விஷயம் மிக தெளிவாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது, அதை அவர்கள் மிக நன்றாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை நாட்களில் இந்த நாட்டில் எல்லாமே கட்சி, அரசியல் கட்சி தான், ஓட்டுரிமைக்காக இருக்கக்கூடிய கட்சி 5 தான் இயக்கம், 5 தான் அந்த நாட்டில் இயக்கமாக இருந்தது. ஒன்று காங்கிரஸ் பேர் இயக்கம், அவங்களோட நோக்கம் அந்த நாட்டுக்கு விடுதலை வாங்குறது, அதுக்காக ஒரு இயக்கம் நடத்துனாங்க. வெள்ளைக்காரன்ட்டேருந்து சுதந்திரம் வாங்கணும், ஒரு நல்ல வலிமையான ஒரு நாட்டை உருவாக்கணும், அந்த நாடை உலகத்தின் மிகச்சிறந்த நாடாக மாற்றணும், இப்படியெல்லாம் கொள்கையை வச்சு அவங்க ஒரு இயக்கம் நடத்துனாங்க. 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நைட்டு 12 மணிக்கு அத்தோடு அது அரசியல் கட்சி ஆகிடுச்சு, இயக்கம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா அவங்க இயக்கத்தோட கொள்கையை அடைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட வேறு லட்சியம் கிடையாது. அதுக்கப்புறம் அது ஒரு சராசரி பொலிட்டிக்கல் பார்ட்டி. காங்கிரஸ் ஸ்டாண்ட் அஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃப்ரம் மூவ்மெண்ட். 2வது முஸ்லீம் லீக் பேர் இயக்கம். ஒரு நாள் முன்னாடி பாகிஸ்தான் வாங்கிட்டு அவன் கிளம்பிட்டான். இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக் கூட இஸ்லாமியர்களின் உரிமைக்காக, சிறுபான்மையினர் உரிமைக்காக நடத்தக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தானே தவிர அது இயக்கம் கிடையாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக் இட் இஸ் நாட் அ மூவ்மெண்ட். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் அ கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட். கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட் இருக்குது, அதற்கான தேவைகள் இன்றைக்கு வெகுவாக குறைந்து விட்டது. இன்றைக்கி கம்யூனிஸ்ட் இயக்கத்தைனா குறைஞ்சபட்ச சம்பளம் நம்ம நிர்ணயிச்சதுலேருந்து ஆரம்பித்து நிறைய இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட அவங்க போனஸை ஷேரெல்லாம் கொடுக்குறாங்க. கம்யூனிஸ்ட் இயக்கத்தோட நோக்கம் அதுதானே, தொழிலாளிகளும் முதலாளிகளாக வேண்டும், ஒரு உரிமையை பெற வேண்டும். இதெல்லாம் பல்வேறு வடிவங்கள் இன்றைக்கி வந்தோன்னா அதற்கான தேவை வெகுவாக குறைந்து விட்டது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்துத்துவ இயக்கம். இந்துத்துவ இயக்கத்துக்கு நிறைய இருக்குது. அவங்க ஏற்கனவே ராமர் கோயில் வரைக்கும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றுபட்ட பாரதம், ஆப்கானிஸ்தான்லேருந்து ஆரம்பிக்கிறான். அதெல்லாம் ஒன்றுபட்ட பாரதம் உருவாக்குனா இஸ்லாமியர் மெஜாரிட்டி ஆயிடுவான். அது அவனுக்கு புரியுதா இல்லையான்னு தெரில. ஆப்கானிஸ்தானு, பாகிஸ்தானு, பங்களாதேஷ் எல்லாத்தையும் சேர்த்தா அது முஸ்லீம் மெஜாரிட்டி கண்ட்ரியாக மாறி போயிடும். ஆனால் அவன் ஒரு லட்சியம் வச்சுருக்கான், அகண்ட பாரதம்னு ஒரு லட்சியம் வச்சுருக்கான். ஹிந்தியை ஒரு ஒற்றை மொழியாக்குறது, சமஸ்கிருத இந்தியை ஒற்றை மொழியாக்குறது, இந்த மாதிரி நிறைய கொள்கை இருக்குது. அவங்க சாதிக்க வேண்டியது நிறையா இருக்குது. அவங்க கொள்கைகள் சாதிக்க வேண்டியது. ஹிந்துத்துவ மூமெண்ட் இன்னைக்கு இயக்கமாக தான் இருக்குது. 5வதாக திராவிடர் இயக்கம். நீ என்னைக்கு சாகுறியோ அன்னைக்கு தான் நான் சாவேன், நீ உயிரோடு இருக்க வரைக்கும் நானும் இருப்பேன். இப்போது அவங்களுக்கு யார் எதிரின்னு கேட்டால் நம்ம மட்டும்தான் எதிரி.
இங்கே வேற யாருமே மூமெண்ட் இல்லை, இந்தியாவில் யாருமே மூமெண்ட் இல்லை. ஒரு மூமெண்ட்டோட ஒரு அரசியல் கட்சி மோதி ஜெயிக்கவே முடியாது. தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு நடந்தது அதுதான். திராவிடர் மூமெண்ட்டுக்கிட்ட, இந்த திராவிட இயக்கத்திட்ட காங்கிரஸ்னால மோத முடியல. 67ஓட போயிட்டாங்க. அன்றைக்கு தமிழகத்தில் நடக்கிறது இன்றைக்கு தேசிய அளவில் நடக்குது. இதை உணர்ந்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் நம்ம கொள்கையை ஏற்றுட்டு அந்தந்த மாநிலத்தில் திராவிட இயக்கமாக மாறினால் தவிர இந்த இந்தியாவை காப்பாற்ற முடியாது. இதைத்தான் நம்ம பேச நினைக்கிறோம். இதை சொன்னால் பிரிவினை, எப்பா நானாப்பா பிரிவினைவாதி, நானா பிரியக்கூடாதுன்னு சில விஷயம் பேசுகிறேன். அது உனக்கு பிடிக்கலன்னா நான் பிரிவினைவாதியா? எப்பா இதெல்லாம் பிரியக்கூடாது, ஒன்றா இருக்கணும்னு சொல்கிறேன், நாங்கள் பிரிவினைவாதியா? ஒன்றும் வேணாம், சாதாரண ஒரு விஷயம். நாடாளுமன்றத்தில் மௌசம் என்கின்ற ஒரு எம்பி, நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் திடீர்னு ஒரு நாள் வந்து என்கிட்ட கேட்டார், நீங்கள் ஏன் இந்தியை எதுக்குறீங்க அப்படின்னு கேட்டார். நான் கேட்டேன், இந்தியை நாங்கள் எதிர்த்தோம், எப்போ எதிர்த்தோம் அப்படின்னு கேட்டேன். திருன்னு பார்த்தாரு, என்னங்க பெரிய போராட்டம்லாம் நடத்திருக்கீங்க இந்திக்காக, திடீர்னு இந்தியை எதுக்கலைன்னு சொல்கிறீங்க. நாங்கள் இந்தியை எதுக்கலையே, இம்போசிஷன் தான் நாங்கள் எதிர்த்தோம், இந்தியை திணிக்கிறது தான் நாங்கள் எதிர்த்தோம். இந்தி எங்களுக்கு பிரச்சனையே இல்லை, இந்தியோ இல்லை எந்த மொழியோ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எங்கள் மேலே திணிக்கிறது தான் பிரச்சனை. ஓ மொழியை கொண்டாந்து என் மேலே திணிக்கிறது பிரச்சனை, அது வேணான்னு சொல்கிறோம். திரும்ப அவங்க கேட்குறாங்க, இந்தியான்ற ஒரு ஒற்றை நாடு, எல்லா பக்கம் பேசுகிறதுக்கும் புழங்குறதுக்கும் ஒரு மொழி இருந்தால் நல்லது தானே. ஒரு காஷ்மீரில் இருக்கிறவங்க கன்னியாகுமரியில் வந்து பேசலாம், கன்னியாகுமரியில் இருக்கிறவங்க எங்கேயோ மும்பையில் போய் பேசலாம், ஒரு பொதுமொழி இருக்கிறது நல்லது தானே. அப்போ ஏன் நீங்கள் இந்தியா வந்து எதுக்குறீங்க? இந்தியாவில் அதிகமான நபர்களால் பேசக்கூடிய மொழி, அதனால தான் நாங்கள் இந்தின்னு சொல்கிறோம். ஒருவேளை இந்தியாவில் அதிகமாக பேசக்கூடிய மொழி வந்து தமிழாக இருந்தால் கூட நாங்கள் தமிழை சொல்லுவோம். அவங்க அப்படி சொல்கிறாங்க, நாங்களும் திணிக்கல, இதே தமிழ் தான் நிறைய பேர் பேசுகிறாங்கன்னா கூட தமிழ் இருக்கணும்னு நாங்கள் சொல்லுவோம், ஏன் எதுக்குறீங்க அப்படின்னாங்க. அப்போ தான் நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டித் தேர்வுகளை எல்லாம் இப்போ நீங்கள் ஆங்கிலத்திலையும் ஹிந்திலையும் நடத்துறீங்க. யூபிஎஸ்சிஸ் வந்து நீங்கள் நியாயமாக ஆங்கிலத்தில் மட்டும் நடத்தினா ஆங்கிலத்திலையும் ஹிந்திலையும் நடத்துறீங்க. இந்திய பொது மொழின்னு நாங்கள் ஏற்றுக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா இந்தியில் மட்டும்தான் அந்த தேர்வுகள் எல்லாம் நடக்கும். இப்போ நம்ம 2 பேரும் ஆங்கிலத்தில் பேசிகிட்டு இருக்கோம். யாரும் அந்த எம்பி கிட்ட நான் சொல்கிறேன், மௌசம் கிட்ட சொல்கிறேன், இப்போ நீங்களும் நானும் ஆங்கிலத்தில் தான் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம 2 பேரும் லண்டனில் போய் ஒரு வெள்ளைக்காரன்ட்ட ஆங்கிலத்தில் ஜெயிச்சிட முடியும்னு நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு கேட்டேன். 2 பேரும் இப்போ இங்கிலீஷ்லாம் பேசுகிறோம், 2 பேருக்கும் புரியுது. ஏதோ ஒரு எக்ஸாம் லண்டனில் நடக்குது, ஒரு வெள்ளைக்காரர் அதில் கலந்துக்கிறாரு, ஆங்கிலேயர் கலந்துக்கிட்டாரு. யார் அதிக மார்க் எடுப்பார் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பாக அந்த ஆங்கிலேயர் தான் எடுப்பார். அப்போ ஹிந்தியில் வச்சா நீ தானே எடுப்பேன், நான் எடுக்க முடியாதுல்ல, என்னதான் நான் கற்றுக்கிட்டாலும் அது உன்னுடைய தாய்மொழி, உன்னோட நான் போட்டியே போட முடியாது. அப்போ என்ன ஆகும், 100 வேலை இருக்குன்னா 100 வேலையை நீ எடுத்துக்குவ, எனக்கு வேலையே இல்லாமல் போகும். அப்போ நான் புறக்கணிக்கப்படுவேன். நான் புறக்கணிக்கப்படுவேல நான் என்ன நினைப்பேன்னா, உன் கூட இருக்க வேணாம்னு நினைப்பேன். பிரிவினை வரும். அந்த பிரிவினை வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் ஹிந்தி வேணாங்கிறோம். நாங்கள் ஹிந்தி வேணாங்கிறதுனால நீ என்னைய பிரிவினைவாதின்னு நினைக்கிற. சொன்ன உடனே அவங்க அப்படியே யோசிக்கிறாரு, அந்த எம்பி வந்து அப்படியே யோசிக்கிறாரு. யூ ஆர் ரைட் அப்துல்லா சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் அவர் ஒத்துக்கிறார், யூ ஆர் ரைட், நாங்கள் பேசுவது பிரிவினைவாதம் அல்ல. எல்லாரும் அவங்கவுங்க ஒரு வீட்டில் இருக்கிறோம், அண்ணன் தம்பி எல்லாம் இருந்தவங்கன்னா எல்லாம் ஒத்துமையாக இருந்து ஒன்றா இருந்து அவங்கவுங்களுக்கு உள்ள ரூமு, ஒரு தனி துணி ரூமு, எல்லாம் ஒன்றா இருக்கணுங்கிறது பேசுகிறது உங்களுடைய பார்வைக்கு தவறாக தெரிகிறது. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.